வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 பேரிடம் 3.28 லட்சம் ரூபாயை அபகரித்த சைபர் கிரைம் மர்ம கும்பல். குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர். காரைக்காலில் ரூபாய் 491 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்க முயன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் 3 பேரிடம் 3.28 லட்சம் ரூபாயை அபகரித்து சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்தவர் பிரசாந்த். இவருக்கு மொபைல் போனில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக பணம் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவித்தார். அதை நம்பி அவர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2.95 லட்சம் ரூபாயை மர்ம நபர் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி ஏமாந்தார். அதேபோல அருள்ஜோதி என்பவரிடம் வங்கி கிரெடிட் கார்டு வெகுமதி தரப்படுவதாக கூறி அவரது மொபைல் போனில் வந்த OTP எண்ணை வாங்கினார். அடுத்த சில நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 28,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. சிவானந்தம் என்பவரின் தனது ஃபேஸ்புக்கில் வந்த லிங்கை கிளிக் செய்தார். அதில் வங்கி விவரங்கள், பாஸ்வேர்டு உள்ளிட்டவைகளை அவர் பதிவு செய்த பின் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 5,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இது குறித்து புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரியின் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருமம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் நேற்று மாலை ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது பிள்ளையார்குப்பம் சர்க்காசிமேடு சாலையில் உள்ள மருத்துவக் கல்லூரியின் அருகே வாலிபர் சிலர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்த பொழுது அவர்கள் கஞ்சா விற்பனைக்கு ஈடுபட்டது தெரிய வந்தது. விசாரணையில் திருப்பாப்புலியூரை சார்ந்த ரத்தீஷ் கண்ணன் வயது 23, வன்னியர்பாளையம் ரேவந்த் வயது 24, பொதுப்பாளையம் தனுஷ் வயது 19, தரங்கம்பாடி தலச்சங்காடு சேர்ந்த சுமன்ராஜ் வயது 18 ஆகியோர் என்பதும். இதில் தனுஷ் என்பவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்து வருவதும், சுமன்ராஜ் என்பவர் நர்சிங் படித்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 350 கிராம் கஞ்சா மற்றும் 4,000 ரூபாய் பறிமுதல் செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் போதை ஸ்டாம்ப் விற்க முயன்ற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 20 போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாக்கூர் நகரில் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவு தாக்கூர் நகரில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்திரமாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்த பொழுது அதே பகுதியை சார்ந்த சசிதரன் என்பதும் வயது 28, ரெஸ்டோ பார்களில் டிஜே இசை நிகழ்ச்சி நடத்துபவர் என்றும் தெரிய வந்தது. சசிதரனை சோதனை செய்த பொழுது LSD என்கின்ற போதை ஸ்டாம்ப் மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. சசிதரனிடமிருந்து 7 போதை ஸ்டாம்ப் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்திய பொழுது புதுச்சேரி கிருமம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் சென்னையை சார்ந்த ஆஷிக் வயது 23 என்பவரிடம் போதை ஸ்டாம்பை வாங்கியதாக தெரிவித்தார். இதனையடுத்து ஆஷிக்கை கைது செய்து விசாரித்த பொழுது அவரது நண்பர் சென்னையை சார்ந்த என்ஜினியரிங் மாணவர் சந்தோஷ் வயது 22 என்பவரிடம் வாங்கியதாகவும் கூறினார். உடனடியாக போலீசார் சென்னைக்கு விரைந்து சென்று அவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்கள் 2 பேரிடமிருந்து 13 போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதை ஸ்டாம்புகளின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும். இவர்களுக்கு போதை ஸ்டாம்ப் சப்ளை செய்தது யார் என்று போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் வீடு கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைக்குள் செல்போன் பேசியபடி தண்ணீர் குடிப்பது போல பாவனை செய்து அங்கிருந்த கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 பணத்தை திருடி செல்லும் டிப்டாப் ஆசாமி தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட கிருமம்பாக்கம் பகுதியை சார்ந்தவர் பாஸ்கர். இவர் அதே பகுதி பிள்ளையார்குப்பம் சாலையில் வீட்டு கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் கடையில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு பின்புறம் கட்டுமான பொருட்கள் வைத்திருந்த இடத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் அலுவலகம் வந்தபொழுது அங்கிருந்து கல்லாப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40,000 மாயமாகி போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த டிப்டாப் ஆசாமி ஒருவர் கடை வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போன் பேசியபடியே கடையின் அலுவலகத்திற்குள் நுழைந்து தண்ணீர் குடிப்பது போல பாவனை செய்து தொடர்ந்து அங்கும் இங்கும் நோட்டமிட்டு பின்னர் கல்லாப்பெட்டியில் இருந்த ரூபாய் 40,000 பணத்தை லாவகமாக திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அக்காட்சிகளுடன் பாஸ்கர் கிருமம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட டிப்டாப் ஆசாமியை தேடி வருகின்றனர். காரைக்காலில் ரூபாய் 491 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியை காணொலி வாயிலாக பிரதமர் திறந்து வைத்தார். காரைக்கால் கோவில் 10 புறவழிச்சாலையில் ரூபாய் 491 கோடி மதிப்பில் 5 தளம் கொண்ட ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனி விடுதி, செவிலியர் விடுதி மற்றும் 154 குடியிருப்பு கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலியின் மூலமாக புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் வரவேற்றார். சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், MP செல்வகணபதி, தலைமை செயலர் சரத் சௌஹான், சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன், சிவா, ஆறுமுகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதியின் பாஜகவினர் மற்றும் அப்பகுதியின் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இதன் முக்கிய நிகழ்வாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், திமுக கலை இலக்கிய பேரவை துணை அமைப்பாளர் உத்திரபதி, விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் ஆகியோர் முன்னிலையிலும், ஊசுடு தொகுதியின் திமுக தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், மாநில செயற்குழு உறுப்பினர் KMP லோகையன் ஆகியோர் முன்னிலையிலும் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் முருகையன், ராமநாதபுரம் கலியமூர்த்தி, பிள்ளையார்குப்பம் இளவரசன், கூடப்பாக்கம் வெற்றிவேல், பொறையூர் நாகமுத்து,
அரசூர் வேலு ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊசூர் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு வெங்கடேசனுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் வருகின்ற 28ஆம் தேதி சட்டப்பேரவையை நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி நடைபெறவுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைமை அலுவலகத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கடந்த 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் போதிய ஓய்வூதியம் இல்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மூடு விழாவை நோக்கி செல்லும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் 28ஆம் தேதி மறைமலை அழிகள் சாலையிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி, தன்னாட்சி, கூட்டுறவு, அரசு சார்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்பதும், பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் பிஎம்எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் 14வது புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் பிஎம்எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. மதுரை மாநில மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களை வருகின்ற 29/2/2024 அன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரில் மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதற்காக புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் பிஎம்எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுமார் 30 பேர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த நகல் கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தலைவர் ஆசை தம்பி தலைமையிலும், செயலர் சிவகுமார், துணைத் தலைவர் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர்களும், கிளை சங்க தலைவர், செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் மீண்டும் மோடி வேண்டும், மோடி என்ற முழக்கத்தோடு 2 நாள் கால்பந்தாட்ட போட்டி ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், அசோக் பாபு மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடம் பிடித்த அணிக்கு 25,000, 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு 15,000 மற்றும் 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு 10,000 மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மகளிர் அணி மாநில தலைவி ஜெயந்தி, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மாநில இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட தொகுதியின் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மாணவர்களின் நலன் கருதி அதிவேகமாக பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழ் வழங்கிய வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர், புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் பரவலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு பட்டியலின பிரிவில்
சாதி சான்றிதழ் வழங்க வேண்டுமென்று கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இவர்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் இவர்களது பிள்ளைகள் இடஒதுக்கீட்டில் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்காக தலித் பழங்குடியினர் கூட்டமைப்புடன் இணைந்து புதிரை வண்ணார் விடுதலை முன்னணி அமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது. புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் பட்டியலினத்தில் 15 ஜாதிகள் உள்ளது. கிளையில் தற்பொழுது 16வது ஜாதியாக புதிரை வண்ணார் சாதி இணைக்கப்படும் என்று புதுச்சேரி அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வெளியூர் வட்டாட்சியர் சேகர் அவர்களின் துரித நடவடிக்கைகள் ஜாதி சான்றிதழை பாராளுமன்ற தேர்தல் முடிந்து வழங்கினால் பிள்ளைகளின் சலுகைகள் பெறுவது பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே வழங்குவதற்கான முழு வீச்சில் துணை வட்டாட்சியர் நித்யானந்தம் அவர்களின் மேற்பார்வையில் ஜாதி சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக சான்றிதழ்களை வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. ஜாதி சான்றிதழ் பெற்றுக்கொண்டு புதிரை வண்ணார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வட்டாட்சியர் சேகர் மற்றும் துரித பகுதிகளை மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த தேவனூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தேவனூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. வழக்கறிஞர் அணியின் தொகுதியின் செயலாளர் வழக்கறிஞர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமாகிய சி.வி. சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு அக்கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காவிரி பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் துரோகம் எடுத்த பொழுதும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பொழுதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த கட்சி அதிமுக. திண்டிவனம் பொதுக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பெருமிதம். திண்டிவனம் அடுத்த மன்னார் சுவாமி கோவில் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமாகிய சி.வி. சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், மத்திய அரசு காவிரி பிரச்சனையில் தமிழகத்திற்கு துரோகம் நினைக்கிறது என்றும் தெரிந்ததும் பாஜக கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த கட்சி அதிமுக என்றும் இதேபோன்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கியதும் அதிமுக கட்சி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட கேள்வி எழுப்புவதில்லை என்று கூறிய அவர், அப்படி கேள்வி எழுப்பினால் மறுநாளே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை பார்த்து சமாதானம் செய்வதாகவும் கூறினார். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் 4 கோடி ரூபாயை முறைகேடாக வசூல் செய்ததாக கூறி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. கடந்த 1995ஆம் ஆண்டு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் ஏற்படும் பொழுது பிரதமர் சங்கங்களின் ஊழியர்களை கொண்டு நிரப்புவோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சங்க ஊழியர்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டம் முழுவதும் பிரதம கிளை சங்கங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டும் வருகின்றன. இந்நிலையில் ஒப்பந்தத்தை மீறி அண்டை மாநிலங்களை சார்ந்தவர்களை ஒன்றியத்தில் பணியமர்த்தி பணி நிரந்தரம் செய்து பதவி உயர்வு கொடுத்து வருகின்றனர். இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது எனவும் இதேபோல பதிவாளர் அனுமதி பெறாமல் பிரதம சங்கங்களில் உற்பத்தியாகும் பாலுக்கு கமிஷன் தொகையாக லிட்டர் ஒன்றிற்கு ₹1 வீதம் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் வசூல் செய்ததாகவும் அதன் மதிப்பு தற்போது
4,21,76,100 எனவும் முறைகேடாக பெறப்பட்ட இத்தொகையை திரும்பித் தர வலியுறுத்தி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை திரும்பி தராவிட்டால் உண்ணாவிரதத்தை திரும்ப பெறமாட்டோம் என்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து பிரதம சங்கங்களுக்கு மேலாளர் என்று பலரை அனுப்பி அவர்களது ஊதியத்தை பிரதம சங்கங்களிடமிருந்தே கொடுத்து பல லட்சம் கணக்கான ரூபாய்களை பிரதம சங்கங்களிடமிருந்து சுரண்டியதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காரைக்கால் கடற்கரையில் தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதியை கண்காணிக்க தற்காலிகமாக காவல் மையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலும் மாறுபட்டுள்ளதால் கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பில் எச்சரிக்கை பலகை வைத்தும் அதையும் மீறியும் சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையை ஒட்டி தற்காலிகமாக காவல் மையம் அமைக்க காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையிலான மாவட்ட காவல்துறை முடிவெடுத்தது. இதனை அறிந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் நிர்வாகிகள் அதற்கான செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக ஒப்புக்கொண்டு 2.5 லட்சம் ரூபாய் செலவில் தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் அருள்ராஜ், செயலாளர் சிங்காரவேலு, பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். மக்களின் நலன் கருதி தற்காலிக காவல் மையம் அமைக்க நிதி உதவி அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் அமைப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வில்லியனூரில் தொழிலதிபர் ரவி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு தொகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியில் வளர்ந்து வரும் தொழிலதிபர் ரவி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர், மங்கலம், ஊசுடு போன்ற தொகுதிகளில் உள்ள அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்டமாக மேடைகள் அமைக்கப்பட்டு துப்புரவு பணியாளர்கள், ஏழை எளிய மக்கள், சுமார் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், வேட்டி, சேலைகள், தள்ளுவண்டி போன்ற பல்வேறு அன்றாட தேவையான உபகரணங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கியும் அவரது ஆதரவாளர்கள் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் அண்ணா சிலை அருகே VEC குரூப்ஸின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ரவி அவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் திரளான இளைஞர்கள், புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் நேரில் சென்று சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை அரசின் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாத்திமா மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை மகிமை தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால்
புதுச்சேரியை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலங்களில் 40 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் பெண்களும் 20 தொகுதிகளில் ஆண்களும் என சம வாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தலில் சந்திக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகா போட்டியிடுகிறார். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா அவர்கள், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றார். தமிழ் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் என்றும் நெடுங்கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி உருவாக்கப்படும் என்று கூறிய அவர், சமயம் சாராமல் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்கு உழைப்போம் என்றும் அடித்தட்டு மக்களுக்கும் உயர்தரமான இலவச சிகிச்சை வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி கொடுப்போம் என்றும் தெரிவித்தார். இப்பேட்டியின் பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்புவனை பகுதியில் வெளியூர் மாவட்ட ஓபிசி அணியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியூர் மாவட்ட ஓபிசி அணியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி திருப்புவனை பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் டி விஜயன், தொகுதியின் தலைவர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டனர். இதில் ஓபிசி அணியின் மாநில தலைவர் ஸ்ரீ நடராஜன், பொதுச் செயலாளர் வேல்முருகன், சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர் ஆர் கலையரசன், செயற்குழு உறுப்பினர் அழகானந்தம் ஆகியோர் தலைமையில் பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ், திருமலை, துணைத் தலைவர் ஏழுமலை, சிவா, யுவராஜ், ஜெயக்குமார் மற்றும் மண்ணடிப்பட்டு தொகுதியின் தலைவர் லோகேஸ்வரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொறுப்பு சான்றிதழ் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து 11 மணியளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சி காணொலியின் மூலமாக ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மற்றும் பாஜக கட்சியின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி துவக்கத்தை முன்னிட்டு நடைபெற்ற பாலயா நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்து சுவாமி தரிசனம் செய்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார் பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணி துவக்கத்தை முன்னிட்டு பாளையம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருமலை ராயன்பட்டினம் ஸ்ரீ ஜடாயு புரீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது ஜடாயு புரீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். இவ்வாலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெப்பல் உற்சவத்தின் பொழுது சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.